வணக்கம் சார். வணக்கம் மேடம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமா 2026 வருஷம் பொறக்க போகுது அப்படின்னாலே மக்கள் எல்லாருக்குமே எப்படா ராசி பலன் போடுவாங்க, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், நம்ம தசாபுத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ மக்கள் ஜோதிடத்தை நம்பி நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முழுக்க முழுக்க அதன்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக மேச ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? கண்டிப்பா மேடம். அதாவது பாத்தீங்கன்னா, ஜோதிடத்தை நம்முடைய மக்கள் ஆல்ரெடி பல வருட காலங்களாக நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, அதற்கான ஒரு சரியான ஒரு தளம் கிடைக்கல. இப்ப பாத்தீங்கன்னா, நம்முடைய யூடியூப் சேனல்லாம் வந்த பிறகு ஜோதிடத்துடைய ஆர்வம் மக்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம யூடியூப் சேனல்காரங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வெளியே வருது. மனசுல உள்ள விஷயம் வெளிப்படையாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஆல்ரெடி இப்பதான் வருது. ஆனா, ஜோதிடம் என்பது இது பாத்தீங்கன்னா, காலம் அழியாத ஒரு மிகப்பெரிய சிற்பம்னு சொல்லலாம். மிகப்பெரிய அற்புதமான விஷயம். கடலுக்குள்ள உள்ள முத்தோடைய தன்மையை நம்ம எப்படி கண்டறிய எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, அதே மாதிரிதான் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் தான் 9 கிரகங்களுடைய செயல்பாடுகளுடைய தன்மை தான் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்கிறது என்பது உண்மை. இதுல ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா, அப்ப கிரகங்கள் மட்டும் தானே, அப்புறம் எதுக்கு தெய்வங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வைப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் தான். ஆமா, இந்த கிரகங்கள் சில நேரங்கள்ல ஒரு அதிகமாக தாக்கங்களை அதனுடைய கடமையை செய்யும் பொழுது அந்த இடத்துல தெய்வத்துடைய வழிபாடு என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஒருநிலைப்படுத்துது. நமக்கு அதற்கான ஒரு ஆற்றலையும் ஒரு சக்தியும் கொடுக்குது. அதன் மூலமாக வழிபாடு மூலமாக நம்ம தெய்வத்துடைய அருளை நாம் பெறுகிறோங்கிறதா நம்ம. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ல என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 2க்கும் மற்றும் 7க்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் வராரு. ஸோ இந்த காலச்சக்கரத்தின் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன். அப்ப சந்திரன் சுக்கிரனுடைய இணைவு தான் நம்மளுடைய ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கணம். அப்ப ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல செல்வம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மகாலட்சுமியோட வைப்ரேஷன் அவங்க பார்த்தாலே தெரியுமா? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேஷன் இருக்கும். ஓகே. அது யாருக்கு பயன்படுதுன்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு பயன்படுவதற்கான பாக்கியம் கம்மியா இருக்கு. அதான் விஷயம். அப்ப ரிஷபராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள். தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஓனருக்கோ தன்னை நம்பியவர்களுக்கோ எவ்வளவு தூரம் டயத்தை ஒதுக்கி 24 மணி நேரமும் நீ எனக்காக வேலை பாரு, நீ எனக்காக உன்னுடைய சேவையை காட்டு அப்படின்னா உயிர்க்குயிரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெப்தா இறங்கி வேலை பார்க்குறவங்க. ஆனா அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிறைய நிறைய பிரச்சனைகள், மனசு விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய அழுத்தத்தை சந்திச்சாங்க. ஆனா இந்த 2026 அவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவா நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும், சந்தோஷம் அதிகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா, சந்தோஷம்னா எங்கன்னு இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷம் உனக்கு இருக்குங்கிறத குரு பகவான் இவங்களுக்கு கொடுக்க போறாரு. ரொம்ப அற்புதமா கொடுக்க போறாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்க நண்பர்களிடம் அதிகமாக ஏமாந்துருப்பாங்க. ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஏமாந்துருப்பாங்க. எப்படி வேலையில போய் உயிருக்கு உயிரா இருக்காங்களோ அதே மாதிரிதான் நண்பர்கள்ட்டையும் ரொம்ப டீப்பா இறங்கி பண்ணுவாங்க. ரொம்ப என் நண்பன்டான்னு சொல்றாந்தா நீ ரிஷபராசியாடா அப்படின்னு கூட்டு வச்சு கேட்டுரும். கூடாது, நான் டாங்க போட்டுட்டேன். பொதுவாவே கேட்கலாம். இந்த வார்த்தைகளை கலக்கியெல்லாம் சொல்றோம். ரிஷபராசியா நீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம ரிஷபராசிக்காரங்க நண்பர்களுக்காக தன்னுடைய தோழிக்காக ஒரு அன்பை கொடுத்துட்டாங்கன்னா உடனே என்னன்னா செய்யக்கூடிய தன்மையில இவங்க செயல்பட்டு நிறைய மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாட்டினதுல கிட்டத்தட்ட இவங்ககிட்ட ஒரு 50 நண்பர்களோ இல்ல ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்கன்னா, இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா 4 இல்ல 3 தான் இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அப்ப இந்த 2026ல நண்பர்கள் மூலமாக அதிகமாக ஆதாயம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இன்னுமே உண்டு. இதுக்கப்புறம் அவங்க நல்ல பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறதுல உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில தான் இவங்களுக்கு இப்ப கிரகம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 26ல இவங்க பல பேருக்கு உதவி செஞ்ச காலம் போய் இவங்களுக்கு நல்ல விஷயங்களை வாண்டடாக உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கு கிடைப்பாங்க. அதேபோல சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு தொழில நிறைய நஷ்டத்தை சந்தித்து மிக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது.
தொழில் நல்ல ஒரு வெற்றிகரமான தன்மை, பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய புது விஷயங்கள், தொழிலும் பண்ணலாம். புதிய தொழில் வாய்ப்பு ஓகே. ரொம்ப ரொம்ப ஒரு கிரகங்கள் ஆதரவா கொடுக்க போறாங்க. சரி. ஸோ இவங்க கண்டிப்பா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026ல கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. வாங்குனதெல்லாம் கட்டிடுவாங்க. கண்டிப்பா ரொம்ப ஹை பொசிஷன்ல கடன் பிரச்சனையை ஒரு ஹை லெவல்ல டிகிரி என் மனசுக்குள்ள ஏறுது. என்னால தாங்க முடியாத வெப்பத்தை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். கோபத்தை கண்ட்ரோல் பண்றேன். என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணி தான் வாழ்றேன்னு நினைக்கிற நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனை இருந்த ஒரு மிகப்பெரிய தாக்கம் வெளியேறிடுவாங்க. ஓ, சிறப்பு. ரிலீஸ் ஆயிடும். சோ கடன் பிரச்சனை தீர்ந்துடும். கண்டிப்பா. எந்த விஷயத்துல இப்ப தொழில் ரீதியா என்னென்ன விஷயத்துல அவங்க சிறப்பா இருப்பாங்க? தொழில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பார்ட்னர்ஷிப் செஞ்சுக்கிற தொழில நிறைய பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாயிரும். சுயமாக தனிப்பட்ட முறையில் இவங்க செஞ்சுக்கிற தொழிலுமே நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உருவாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. இவங்க போற இடத்துலலாம் ஒரு உறவு உண்டாகும். நல்ல விதமான உறவுகள் உண்டாகி அதன் மூலமாக இவங்க நன்மை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்குது. ரிஷபராசி என்பவர்களை யாரெல்லாம் அரசாங்க பணிக்காக காத்திருக்கிறார்களோ, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், எக்ஸாம் எழுதி எழுதி பார்த்துட்டேன், எனக்கு கடைசி பாயிண்ட்ல 1 மார்க்கு 5 மார்க்ல எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த வருடம் 2026ல எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க. உறுதியாக கிரகங்களுடைய அற்புதமான செயல்பாடும் உங்களுடைய முயற்சியும் உறுதுணையா இருந்து நீங்கள் அரசாங்க வேலையில அமர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சிறப்பு. சோ எந்த விஷயத்துல ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்? நம்ம ரிஷபராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026ல வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமா இருக்கும். ஓ, சரி. டிராவல் பண்றாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு இவங்க வண்டி ஓட்டாம இவங்க சார்ந்த நபர்களோட ஓட்ட சொல்றது ரொம்ப நல்லது. நைட் டிராவல் பண்றாங்கன்னா முடிஞ்ச அளவு இவங்க 100% இவங்க வண்டி ஓட்டக்கூடாது. டிரைவர் அல்லது வந்து கூட இருக்கவங்கள வந்து வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவங்க நிம்மதியாக தூங்கிட்டு போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நைட் டிராவல் உங்களுக்கு கொஞ்சம் இந்த வருடம் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நம்ம ரிஷபராசிக்காரங்க கவனமா இருக்கணும். புதிய காதல் வரும், அற்புதமான காதல் வரும். அந்த காதலை முழுசா நம்பி ஏமாறாம கவனமா இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க தேடி வருவா சார் காதல்? தேடி கண்டிப்பா வரும். ஓகே, ஓகே. தேடி தேடி வரும். ஒரு காதல் இல்ல, 2, 3 காதல் கூட தேடி வரலாம். ஸோ இவங்க அதை யோசித்து நிதானமா முடிவெடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் முடிவெடுக்கிறதுல இவங்க கொஞ்சம் அதாவது அஜாக்கிரதையா இருந்துருவாங்க. அதுல கொஞ்சம் இவங்க கவனமா இருந்தாங்கன்னா காதல்ல மாட்டிக்கொள்ளாமல் தப்பிச்சு கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா காதல் பண்ணிட்டு நான் மாட்டிக்கிட்டேன் சிக்கிக்கிட்டேன் சூழ்நிலை வந்துடக்கூடாது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ உடனே நீங்க டாக்டர் நல்ல ஒரு டாக்டரை பார்த்து இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கலாம். சிறப்பு சார். வழிபாடு ரிஷபராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடணும், என்ன மாதிரியான கோயில்ல போயிட்டு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும்? நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2026ல மகாலட்சுமி அன்னையை பிடிச்சிக்கணும். மகாலட்சுமி தாயை கையை பிடிச்சிக்கிட்டு நீ தான் என்னுடைய வாழ்க்கை, நீ தான் என்னை சரி பண்ணும் தாயி, நீ தான் எனக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி பிடிச்சிட்டாங்கன்னா செல்வ வளம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. மகாலட்சுமி செல்வத்தையும் கொடுப்பாள், மகிழ்ச்சியும் கொடுப்பாள். நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா 2யும் உங்களுக்கு கொடுப்பாள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம். மகாலட்சுமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இவங்க வீட்டுல முடிஞ்ச அளவு மாசத்துல 1 வெள்ளி அல்லது என்னால முடியுமப்பா, நான் தெய்வத்தை தானே கும்பிட போறேன், என்னுடைய தெய்வத்தை நான் விரும்பி கேட்க போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில இவங்க 8 to 9 நைட்டு வந்து வீட்டுல ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு, மண் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனசார இவங்க என்ன வேண்டுறாங்களோ அது நம்மளுடைய மகாலட்சுமியோட முழு ஆசீர்வாதம் மூலமாக கிடைக்குங்கிறத நம்ம சொல்லலாம். சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் 2026ல என்னென்ன நன்மைகள் நடக்கும், எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், மகாலட்சுமி தாயை வழிபட்டா போதும் எல்லா செல்வங்களும் அவங்கள வந்து சேரும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.